Praise the Lord. நாங்கள் திரும்பி அதாவது 25ஆம் தேதி இங்கிருந்து கடந்து போனோம். இந்த திக்லிப்பூர் என்ற தீவுக்கு போய் அங்கே ஜெபிச்சுட்டு இன்னைக்கு நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வருவோம். இன்னைக்கு 27ஆம் தேதி. இன்னைக்கு நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வருகிறோம். எந்த போட்டில் போகணுமோ அதே போட்டில் திரும்பி நாங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் வந்து இந்த பஸ்ஸு இந்த போட்டுக்குள்ளே தான் நிற்குது. அங்கேருந்து பஸ்ஸில் இறங்கி இப்போ நாங்கள் போட்டில் போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து போயிட்டு வேறு ஒரு அதாவது ஜெட்டின்னு சொல்லுவாங்க தீவு, அந்த தீவில் போயிட்டு இந்த போட்டு நிற்கும். அங்கேருந்து நாங்கள் புறப்பட்டு பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், இறங்குவோம். சுஷ்மாக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிரயாணத்துக்கு நாங்கள் போகும்போது இந்த வீடியோ இங்கே எடுத்து போட்டோம். நாங்கள் போகும்போது போட்ட அந்த நாங்கள் ஜெபிக்க சொன்னோம், ஜெபித்தீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. திரும்ப வர கர்த்தர் சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்து அழகாக எங்களை திருப்பி கொண்டு வந்தார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த தீவுகளுக்காக, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுடைய தீவுக்காக, அந்தமான் தீவுகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமாகவே இந்த ஜெபத்திற்காக தான் நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்படுகிறது, ஜெபிக்கிறது, ஜெபத்தை அதிகமாக ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக இந்த அந்தமான் நீங்கள் ஜெபிக்க அந்தமான் தீவுக்காக நீங்களும் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்காக ஜெபித்துக்கிறீங்க. இந்த அந்தமான் தீவுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணிக்கிறீங்க. இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நிறைய தீவுகள் உண்டு. அந்த தீவுகளில் இருக்கிற ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறணும். அதுக்காக ப்ளீஸ் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த தீவு ஆண்டவருடைய வருகை வரும்போது இந்த தீவு கைவிடப்படக்கூடாது அல்லவா? இந்த தீவில் இருக்க ஜனங்கள் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது அல்லவா? அதுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு போட் அந்த ஐலண்ட்லேருந்து பாருங்கள், இந்த வண்டியெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. நாங்களும் அது மாதிரி தான் இன்னொரு போட்டில் இப்படி போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. இது அழகான ஒரு தீவு, பாரட்டன் சொல்லுவாங்க இந்த தீவை. இந்த காந்தி ஜெட்டி இதுக்கு முன்னாடி இருக்கிறது. இது வந்து பாரட்டன் ஜெட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அழகான தீவு, இங்கே நிறைய டூரிஸ்ட் வரக்கூடிய இடம். இது நிறைய பேர் வருவாங்க. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறோம் உங்களுக்காக. ஒரு சின்ன ஜெபம்.